ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் யார் என்றும் எதற்காக உனக்கு இது போன்று செய்கின்றார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதனை சிறு துளியளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ இருப்பதைப் போலவே மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாதல்லவா? ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வேறு வேறாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த விஷயம் எதனால் என்பதனையும் அம்மா சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை அடையாளம் கண்டு கொள்வாய். என் தங்கமே, அவர்கள் யாரென்று நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன். அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவு முறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக எனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும். யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள் என்பதையும் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதிலும் முக்கியமான உறவுகளுக்கு இடையில் உன்னிடத்தில் சந்தோஷத்தை அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்கப் போகின்றாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண் திருஷ்டியை தான் போடுவார்கள். அதிகமாக இருக்கின்ற அதோடு அந்த காரியத்தை நீ முழுமையாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட தயாராக இருக்கின்றார்கள். என் செல்லமே, இப்போது இந்த அம்மா சொல்கின்ற ஒருவர் இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி தான் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய வேரை வேண்டுமென்றே எதற்காக எதையோ சொல்லி அவதூறாக வருத்துகின்றார்கள். உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, யாரிடத்திலும் நீ நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை பற்றி உன் அம்மா எனக்கு தெரிய வந்த பொழுதுதான் இன்று அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது உன் குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கின்றது. இவர்கள் அங்கு இருந்து கொண்டே எப்படியாவது உங்கள் குடும்பத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பம் வாயை பெற்று வாயடைத்து போய்விடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என்ன தெரியுமா, அந்த குடும்பத்திலே நீ சற்று விவரமாக பேசுகின்றாய். உன்னுடைய விவகாரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்று இவர்கள் துரோகத்தை செய்ததெல்லாம் தெரிய வந்தது. நீ எப்போது இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாயோ, எப்போது எதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்று சொன்னாயோ அந்த நொடி முதல் அவர்கள்
உன்னை எதிராக பார்க்கத் தொடங்கினார்கள். உன்னை அழித்து விட வேண்டும் என்று மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே. இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும். என் குழந்தையே, உன்னை இங்கே கட்டுப்போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கெட்ட சக்தியான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்குமே தடையாக நீதான் இருக்கின்றாய் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்றும், யாரும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனையை சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. யாராக இருந்தாலுமே மற்றவர்களின் முன்னிலையில் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறல்லவா? அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க நினைப்பது என்று நிச்சயமாக மன்னிக்க முடியாத ஒரு பெருங்குற்றம். அப்பேற்பட்ட தவறினை தான் அவர்கள் அங்கே செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே. அவர்கள் யார் தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண். இவர்கள் இருவருமே உடன் பிறந்த இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள், தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய குழந்தைகள். என் தங்க குழந்தையே, இவர்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்த விதமான பங்கும் கிடையாது என்று அவர்கள் மனதார நினைத்து சொல்கின்றார்கள் என் தங்கமே. இது போன்ற உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம். உன்னிடத்தில் இருந்த அந்த உதவியை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு சிறு துளி அளவு கூட நினைவில் வைக்காமல் இப்பொழுது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றி திரிந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திரித்துவிட முடியாது என் தங்கமே. இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்கின்றேன். அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார். தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சற்று உதறி உதறி தள்ளும். ஒரு பக்கம் காது சரியாக கேட்காது. இது போன்று இருக்கும் என் குழந்தையே. அதே போல அந்த பெண்ணினுடைய அடையாளம் சிறுவயது அதிகமாக இருக்கும் என் தங்கமே. தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண் என் செல்லமே. இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக எதையாவது செய்து எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அவர்களின் பழிக்கு நீ ஆளாகிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களை சாதாரணமாக நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன். இந்த செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக அவர்கள் நினைத்து விட்டார்கள் என் தங்கமே. உண்மையாக அவர்கள் ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகளை எல்லாம் அவர்கள் பாதிக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு ஏதும் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு செய்வினையுமே அவர்களை எதுவும் செய்யாது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் கடைசியில் அவருடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதனை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என் செல்ல குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய். இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து
நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு ரகசியத்தையும் நீ முழுமையாக வெளியில் சொல்லிவிடக் கூடாது. உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்ய இங்கு நிறைய பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயினுடைய உத்தரவு என்பதனை நீ மறந்து விடாதே. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் மனதார நீ ஓம் சக்தி தாயே என்று வேண்டிக்கொள். நிச்சயம் உன் மனதிற்குள் நினைப்பது அத்தனையும் இந்த தாயானவர் நான் நிகழ்த்தி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்று இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் உன் மனதிற்கு மிகுதியான ஒரு ஆறுதலையும் கொடுக்க போகின்றது. ஏனென்றால் உன் குடியை கெடுத்த ஒருவனை இந்த தாயானவள் நான் மரணப்படுக்கைக்குள் தள்ளிவிடப் போகின்றேன். இதை கேட்கின்ற சிலருக்கு அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் சரிதானா என்று தோன்றும். அதே நேரத்தில் இதை கேட்கின்ற இன்னும் சில பேருக்கு அம்மா எப்படி தெய்வம் இப்படியெல்லாம் பேசுமா என்று மரணப்படுக்கைக்கு தெய்வம் சென்றுவிடும் என்று தோன்றலாம். குழந்தையே, அம்மா சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதையும் நிச்சயமாக இன்று நீ தெளிவாக கேட்டு எதனால் இந்த அம்மா இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். அப்போதுதான் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் செய்யும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அம்மா உடன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பொதுவாகவே இன்னொருவர் உனக்கு நுழைந்து உன்னுடைய குடியை கெடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற இடம், ஒருவருக்கொருவர் இந்த வாழ்க்கையில் நீ நிறுத்தி வைக்கின்ற இடம் என்று இவை எல்லாமே சேர்ந்துதான் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது. என் தங்க குழந்தையை, அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் தெளிவாக எடுத்து சொல்கின்றேன். உன் வாழ்க்கை யாரால் இந்த நிலையை கண்டது? யார் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்பதனையும் அம்மா உனக்கு நான் இன்று தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். மரண படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, அம்மா நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் நாம் தம் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றேன் அல்லவா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவார்கள். அம்மா நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா? அம்மா அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உண்மை என்று நான் நம்பிவிடுவேனா? என் பிள்ளையே, என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனியும் யாருக்கும் உன்னை ஏமாற்ற முடியாது. யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் அம்மா என்னையும் ஏமாற்ற முடியாது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்னவென்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை
யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக பார்த்துவிட முடியாது. யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா உன் வாழ்க்கையில் சில காலமாக பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். என் தங்க குழந்தையே, இது தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் துணையிடம் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகின்றார்கள். உன் துணையிடம் உன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை அடியோடு முட்டியடிக்க வைத்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்தால் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசித்த நேரத்தில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் கொடி உன் குடியை கெடுக்கும் அல்லவா, அதை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு காரணம் என்பதனையும் நீ மறந்துவிடாதே. அம்மா சொன்னது போல இவர்கள் மரணப்படுக்கைக்கு நல்லதுதான். அதை நான் என்ன செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் இந்த அம்மா நான் சொல்கின்றேன் என்று புரியவில்லையா என் குழந்தையே? அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவன் எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பான். இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதையும் எப்பொழுதும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். இது போன்ற எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்ற மனிதர்கள் எல்லாமே மனநோய்க்கு உட்பட்ட மனநோயை தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள். தன்னுடைய மனதில் எப்பொழுதும் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல், எப்பொழுதும் எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லாமல், யார் யார் வாழ்க்கையை எப்படி அழிக்க வேண்டும், யார் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் முழுநேர எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் கூட ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தங்க குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். எப்பொழுதுமே இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்கள் ஆட்டி படைத்து விட்டது. எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் மரண படுக்கைக்குத்தான் தள்ளப்பட வேண்டிய காரணம் ஒரு பொழுதும் இல்லை. ஏனென்றால் அதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலுமே ஒரு பொழுதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போவது கிடையாது. ஒரு பொழுதும் இவர்கள் தம்மை தலையில் தூக்கி வைத்து நீ எனக்கு இதை செய்தாய் என்று பாராட்டப் போவதும் கிடையாது. என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரிதாக என்று சொல்வார்களே தவிர ஒரு பொழுதும் செய்வதற்காக உன் மீது நன்றி கடனோடு அவர்கள் இருக்கப் போவதும் கிடையாது. அப்படியே இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவர்களாக இருந்துவிட்டார்களாக கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை. இப்படித்தான் இந்த உலக வழக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த அம்மா நான் தெரிந்து கொள்ளத்தான் செய்கின்றேன். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் நிறைய முறை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் இப்படியும் கூற ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களை உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய சிந்தனைகளும் எல்லா பிரச்சனைகளுமே என் பிள்ளையே அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகி விட்டார்கள்.
என் தங்க குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிய முடிந்தது. அப்படி என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அல்லவா என் குழந்தையே? அப்படியானால் மரண படுக்கைக்கு தானாகவே அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். இவர்களை நான் காப்பாற்றலாமா அல்லது விட்டு விடலாமா? உன் அம்மா நான் கேட்கின்றேன் என் குழந்தையே. நான் இவர்களை காப்பாற்றிவிட்டு மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்து விடுவார்கள் என்பது ஆனால் அவர்களை காப்பாற்றி அவர்களேதான் செய்ய முடியும். அவர்கள் நல்ல எண்ணங்களை விதைத்தால் நிச்சயமாக அவர்கள் உயிர்த்தெழ